Hi friends, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம third year BSc Maths Real Analysisல Berry Category Theorem தான் பார்க்க போறோம். இந்த தியரம் பார்த்தீங்கன்னா very important question. யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சரி, இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். The set R1 is of second category. இதுல R1 அப்படிங்கிறது என்னன்னா ரியல் லைன். இந்த R1 வந்து செகண்ட் கேட்டகரி அப்படிங்கிறத நாம வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி செகண்ட் கேட்டகரினா என்ன டெஃபினேஷன் பார்த்துடலாமா? The first and second category set. The subset capital D of R1 is said to be of the first category if capital D is equal to union n equal to 1 to infinity En, where each En is nowhere dense in R1. அதாவது ஒரு செட் D-ய எப்போ வந்து first category அப்படி நம்ம சொல்வோம்னா அந்த D-ய நாம union of En அப்படி நம்மளால எழுத முடியும். இதுல En அப்படிங்கிறது என்னன்னா nowhere dense in capital R1. Okay. அதுக்கப்புறம் if capital D is not of the first category then we say that D is of second category. அதாவது D வந்து எப்போல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டகரி இல்லையோ அந்த செட்டெல்லாம் நாம செகண்ட் கேட்டகரி அப்படி நாம சொல்லுவோம். ஓகே, அப்போ செகண்ட் கேட்டகரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எந்த ஒரு டெஃபினேஷன் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு செட்டு வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இல்லையோ அந்த செட்டு எல்லாமே செகண்ட் கேட்டகரி தான். இப்போ நம்மளோட ப்ரூஃப்க்கு வரலாம். இந்த R1 வந்து செகண்ட் கேட்டகரி அப்படிங்கிறத நாம ப்ரூவ் பண்ணணும். அதாவது R1 வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி இல்லை அப்படின்னு நாம சொல்லிட்டாலே அது வந்து செகண்ட் கேட்டகரி அப்படின்னு ப்ரூவ் ஆயிடும். ஓகே, சரி, இதை வந்து நம்ம ஒரு கான்ட்ரடிக்ஷன் மெத்தட்ல ப்ரூவ் பண்ண போறோம். அதாவது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா R1 வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி இல்லை, கரெக்ட் தானே? ஆனா இதை நம்ம கான்ட்ரியா எடுத்துக்க போறோம். அதாவது நம்ம எப்படி அசியூம் பண்ண போறோம்னா R1 வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியில தான் இருக்கு அப்படின்னு நாம அசியூம் பண்ண போறோம். அதுதான் எழுதியிருக்கோம். We want to prove that R1 is of second category. Suppose we assume R1 is of first category. ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு நாம என்ன டெஃபினேஷன் சொல்லியிருந்தோம்? அதாவது ஒரு செட் D R1ல இருக்கு. இந்த சப்செட் D வந்து எப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரியா இருக்கும்னா அதை யூனியன் ஆஃப் En அப்படின்னு நம்மளால எழுத முடியும். இதுல En அப்படிங்கிறது என்னன்னா nowhere dense in R1 இருக்கும். ஸோ அதுதான். அப்போ இந்த R1 வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் தான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வந்து நம்ம யூனியன் ஆஃப் சம் Fn அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதில் இந்த ஈச் Fn எப்படி இருக்கும்னா nowhere dense-ஆ இருக்கும். ஓகே, சரி, அதுக்கப்புறம் nowhere dense அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். The subset A of R1 is said to be nowhere dense in R1 if A bar contains no non-empty open interval. Okay, அப்போ ஒரு செட்டை வந்து nowhere dense அப்படின்னு எப்போ சொல்வோம் அப்படின்னா அதோட க்ளோஷர் இருக்கு இல்லையா A bar. ஸோ அதில் ஓப்பன் இன்டர்வலே இருக்காதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு நான் எம்டி ஓப்பன் இன்டர்வல் அந்த செட்டு இருக்கு இல்லையா அதோட க்ளோஷரில் இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த க்ளோஷரில் நமக்கு வந்து நான் எம்டி ஓப்பன் இன்டர்வலே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் இருக்கிறது எல்லாமே க்ளோஸ்டு செட்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதில் இந்த ஈச் Fn வந்து நோவர் டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஈச் Fn எப்படி இருக்கும்? எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, ஒரு செட்டு க்ளோஸ்டுனா அந்த செட்டும் அதோட க்ளோஷர் வேல்யூவும் சேமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதில் அதோட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த செட்லேயே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் Fn ஈக்குவல் டு Fn பார். அப்போ R1 ஆக்சுவலாக நம்ம R1 வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம்? யூனியன் ஆஃப் Fn இல்லையா? இதை நாம யூனியன் ஆஃப் Fn பார் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அதான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இதில் இந்த ஈச் Fn ஆர் ஈச் Fn பார் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? இதை நம்ம க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதோட இல்லாமல் இது எப்படி இருக்குன்னா நோவர் டென்ஸாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் X அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் F1ல இல்லாத மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது F1ல இல்லாத மாதிரியான ஒரு எலிமெண்ட்டு, அதுக்கு நாம X1 அப்படின்னு நேம் கொடுக்குறோம். ஓகேவா? சரி, அப்போ F1ல இல்லாத மாதிரி எடுத்திருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி F1னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இது வந்து க்ளோஸ்டாகவும் இருக்கு, நோவர் டென்ஸாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோமா? க்ளோஸ்னா என்ன அர்த்தம்? அதோட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கும். அப்போ இந்த F1ஓட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த X1 F1ல இல்லாத மாதிரி எடுத்திருக்கோம். ஓகேவா? சரி, அப்போ இந்த X1 வந்து வேற எங்க இருக்கும் அப்படின்னா இது வந்து வேற ஏதோ ஒரு ஓப்பன் இன்டர்வல்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த ஓப்பன் இன்டர்வல்க்கு நாம I1 அப்படின்னு நேம் கொடுக்குறோம். அதுதான் இங்க எடுத்து எழுதியிருக்கோம். Take any X1 not in F1. Since F1 is closed, it contains all its limit points. There is an open interval I1 about X1 which does not intersect F1. ஆமாம், இது வந்து F1ஓட இன்டர்செக்ட் பண்ணாது. இந்த I1 வந்து F1ஓட இன்டர்செக்ட் பண்ணாது. ஏன்னா X1 இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல் நாம் எடுத்திருக்கோம்.
இந்த x1 வந்து ஆல்ரெடி f1ல இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ரெண்டாவது f1 வந்து க்ளோஸ்ட் அப்படிங்கிறதுனால அதோட லிமிட் பாயிண்ட்ஸ், அது f1ல இருக்கிற எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதோட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே f1க்குள்ளேயே முடிஞ்சிடுது. ஓகேங்களா? அப்போது இந்த x1 கண்டெயின் பண்ணியிருக்கிற அந்த I1 இன்டர்வலும் இந்த f1 எப்படி இருக்கும்? டிஸ்ஜாயிண்டாக தான் இருக்கும். அதுதான் இங்கே நாம் சொல்லியிருக்கோம், டஸ் நாட் இன்டர்செக்ட் f1 அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த I1 ஓப்பன் இன்டர்வல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் நாம் எடுக்கிறோம். ஓகேங்களா? அதோட லென்த் எப்படி இருக்கும்னா 0லேருந்து 1க்குள்ளே இருக்கணும். ஓகேவா? அதோட நேம் வந்து நம்ம J1 அப்படின்னு கொடுக்குறோம். அதுதான் இங்கே எடுத்திருக்கோம். லெட் J1 be a closed interval with 0 is less than length of J1 is less than 1 such that J1 is containing I1. சரி, அப்போ இந்த J1க்கும் F1க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நம்ம ஆல்ரெடி F1 அது இந்த X1 வந்து நம்ம F1ல இல்லாத மாதிரி ஒரு எலிமெண்ட் எடுத்தோம். அந்த X1 கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு ஓப்பன் இன்டர்வல் தான் I1 அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த ஓப்பன் இன்டர்வல் I1க்குள்ள இருந்து தான் ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் J1 நம்ம எடுத்திருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த J1க்கும் F1க்கும் காமனாக பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? காமன் பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. பட் அதை யூனியன் பண்ணோன்னா கண்டிப்பாக அது எம்டி செட்டாக இருக்காது. ஓகே, இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா எம்டி செட்டாக இருக்கும். பட் யூனியன் பார்க்கும்போது அது கண்டிப்பாக எம்டி செட்டாக இருக்காது. ஸோ இப்போ யூனியன் பண்ணும்போது அதில் ஏதோ சம் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது x2 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். பட் இந்த x2 வந்து எங்கேருந்து எடுக்க போகிறோம்னா J1லேருந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த x2 வந்து F2ல இல்லாத மாதிரியும் எடுக்கிறோம். ஓகேங்களா? அது x2ங்கிற ஒரு எலிமெண்ட்டு F2ல இல்லாத மாதிரி J1லேருந்து ஒன்று நாம் எடுக்கிறோம். ஓகே, ஸோ எடுத்துக்கிட்டு அந்த x2 வந்து கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு ஓப்பன் இன்டர்வல், அதுக்கு நேம் வந்து I2 அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? I2. சரி, இந்த I2க்கும் இந்த F2க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து டிஸ்ஜாயிண்டாக தான் இருக்கும். இந்த I2வும் F2வும் எப்படி இருக்கும்? ரெண்டுமே வந்து டிஸ்ஜாயிண்டாக தான் இருக்கும். ஏற்கனவே சொன்ன அதே கதை தான். F2ங்கிறது ஒரு க்ளோஸ்டாகவும் இருக்குது, ரெண்டாவது நோவே டென்ஸாகவும் இருக்கிறதுனால இதோட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே F2க்குள்ளேயே இருக்கும். அது வந்து க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ அதை கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு ஓப்பன் இன்டர்வல் இருக்கவே இருக்காது. ரெண்டாவது x2ங்கிற ஒரு பாயிண்ட்டு F2ல இல்லாத மாதிரி வேறு நம்ம எடுத்திருக்கோம். அதனால் இந்த F2வும் I2 எப்படி இருக்கும்? டிஸ்ஜாயிண்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் I2லேருந்து ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, I2லேருந்து ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த இன்டர்வலுக்கு வந்து நேம் வந்து J2 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? ரெண்டாவது, அந்த J2ஓட லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா 0லேருந்து 1/2க்குள்ளே இருக்கணும். ஓகேவா? இதில் தான் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம J1 இன்டர்வல் சூஸ் பண்ணும்போது எப்படி எடுத்திருந்தோம்? அதோட லென்த் எப்படி இருந்தது ஞாபகம் இருக்குங்களா? 0லேருந்து 1க்குள்ளே இருக்கிற மாதிரி எடுத்தோம். ஆனால் இப்போ இந்த J2 க்ளோஸ் இன்டர்வல் எடுக்கும்போது அதோட லென்த் எப்படி எடுத்திருக்கோம்? 0லேருந்து 1/2க்குள்ளே இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்போ J1ஓட லென்த் அதிகமாக இருக்குது, J2ஓட லென்த் அதை விட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த F2க்கும் J2க்கும் என்ன ரிலேஷன்? F2வும் J2 டிஸ்ஜாயிண்டாக தான் இருக்கும். ஆனால் யூனியன் பண்ணும்போது அது கண்டிப்பாக எம்டியாக இருக்காது. ஓகே, முன்னாடி சொன்ன அதே கதை தான். ஏன்னா x2ங்கிறது நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்? x2 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து F2ல இல்லாத மாதிரி ஒரு எலிமெண்ட்டை நம்ம எடுத்திருக்கோம். அந்த x2 கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு ஓப்பன் இன்டர்வல். ஸோ அந்த ஓப்பன் இன்டர்வல்லேருந்து நம்ம எடுத்தது தான் இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் J2. அப்போ கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் காமனாக எந்த பாயிண்ட்டுமே இருக்காது. இப்படி தானே? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், J2 இன்டர்செக்ஷன் F2 is not equal to empty. இதே மாதிரி நம்மளோட ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்படி கண்டினியூ பண்ணும்போது என்ன இருக்கும்? நமக்கு டிஃப்ரெண்ட் ஜே வந்து கிடச்சிட்டே இருக்கும். J1, J2, J3 அப்படின்னு கிடச்சிட்டே இருக்கும். அதோட இன் ஜென்ரல் அதாவது அதோட nth டேர்ம் எப்படி இருந்திருக்கும்? 0 is less than length of J is less than 1/n இருக்கும். ஓகே, இப்போ J1 இருக்கு இல்லையா, இதோட லென்த் வந்து 0லேருந்து 1க்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். J2ஓட லென்த் எப்படி இருந்தது? 0லேருந்து 1/2க்குள்ளே இருந்தது. J3ஓட லென்த்து 0லேருந்து 1/3க்குள்ளே இருந்தது. அது லென்த் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே போகுது. அதே மாதிரி அந்த nth டேர்ம் இருக்கும் இல்லையா, அதோட லென்த் வந்து 1/nக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்போ இருக்கிறதுலே வந்து பெரிய இன்டர்வல் அப்படின்னா J1. ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்த ஒரு சின்ன இன்டர்வல் J2, சின்னதாக எடுத்த ஒரு க்ளோஸ் இன்டர்வல் J2. அதுலேருந்து லென்த்து கம்மியாக எடுத்த ஒரு க்ளோஸ் இன்டர்வல் J3. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து எடுத்திருக்கோம். இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது கண்டெய்னிங் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக x2 அப்படிங்கிறது எதுலேருந்து எடுத்தோம்? J1லேருந்து தானே எடுத்தோம்.
அந்த x2 கண்டெயின் பண்ணியிருக்க ஓப்பன் இன்டர்வல் தான் என்னது I2. அந்த I2லேருந்து எடுத்த க்ளோஸ் இன்டர்வல் தான் J2. அப்போ J1 கண்டெயின்ஸ் I2, J1 கண்டெயின்ஸ் J2 தானே. இப்போ புரியுதுங்களா? அதுதான் எழுதியிருக்கும். இதே மாதிரி தான் அடுத்ததும் x3 அப்படிங்கிறது J2லேருந்து எடுத்திருப்போம். ஓகே, அந்த x3 வந்து கண்டெயின் பண்ணியிருக்கிற ஓப்பன் இன்டர்வல் தான் என்னது I3. அந்த I3லேருந்து எடுத்த க்ளோஸ் இன்டர்வல் தான் என்னது J3. ஓகே, அப்போ இது இந்த மாதிரி தான் வரும் நமக்கு. J1 கண்டெயின்ஸ் J2 கண்டெயின்ஸ் J3 இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, சரி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டடாக இருக்குது பாருங்கள். இந்த சீக்வன்ஸ் வந்து நெஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெஸ்டட் இன்டர்வல் தியரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த ரீகால் பண்ணிக்கலாமா? நெஸ்டட் இன்டர்வல் தியரம் என்னது? For each ns belongs to I, let in is equal to an, bn be a non-empty closed bound interval of real number such that I1 contains I2 contains I3 etc. and limit of n tends to infinity bn minus an equal to limit of n tends to infinity length of in equal to 0. Then intersection of in contains precisely one point. இந்த இன்டர்வல்ஸ் இருக்கு இல்லையா, J1 J2 J3 எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம இன்டர்செக்ஷன் போடலாம். இன்டர்செக்ஷன் போட்டோம்னா அதுக்கு காமனாக ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம நேம் வந்து ஒய் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? பட் இந்த ஒய் வந்து எதுலேருந்து இருக்குமா, R1லேருந்து எடுத்ததா இருக்கும் அப்படின்னு இந்த நெஸ்டட் இன்டர்வல் தியரம் வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அதான் எழுதியிருக்கோம். There is a point y in R1 contained in intersection of Jn. ஓகே, அப்போ ஜேஎன்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட் ஒய் வந்து ஜேஎன்ல இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ J1 J2 எக்ஸெட்ரா எல்லாத்துலேயும் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதில் ஒரு பர்டிகுலர் ஒரு என் எடுத்துக்கலாம். பட் ஃபார் ஈச் என் YNS பிலாங்ஸ் டு ஜேஎன். ஓகே, அப்போ YNS பிலாங்ஸ் டு ஜேஎன்னா அதுக்கு அந்த YN வந்து கண்டிப்பாக F1ல இருக்காது. ஏன்னா நம்ம எப்படி எடுத்திருந்தோம், X1 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் எடுக்கும்போது F1ல இல்லாத மாதிரி தான் எடுத்தோம். அதே மாதிரி X2 அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் எடுக்கும்போது F2ல இல்லாத மாதிரி தான் எடுத்தோம். ஓகேவா? அப்போ YN அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா ஜேஎன்லேருந்து எடுத்திருக்கோம்னா அது கண்டிப்பாக இதில் இருந்திருக்காது, எஃப்என்ல இருந்திருக்காது. ஓகே, எஃப்என்ல இருந்திருக்காது. அப்போது இதே தான் ஃபார் ஈச் எண்ணுக்கு நம்ம பார்க்கும்பொழுது அப்போது ஒய்ங்கிற ஒரு எலிமெண்ட் யூனியன் ஆஃப் எஃப்என்ல இருக்கவே இருக்காது. ஓகே, பட் யூனியன் ஆஃப் எஃப்என் தான் நம்ம என்ன எழுதியிருக்கோம், R1 எழுதியிருக்கோம். பட் இது நம்ம கான்ட்ரரியாக வந்திருக்கு பாருங்க. ஏன்னா ஒய்ங்கிற எலிமெண்ட் R1ல தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பை நெஸ்ட் இன்டர்வல் தியரம் சொல்லுது. ஆனால் இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு, ஒய் வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு R1 அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து கான்ட்ரடிக்ஷன். இந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால் அரைஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட அசம்ஷன் ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்திருக்கு. நம்மளோட அசம்ஷன் நம்ம என்ன எடுத்திருந்தோம், R1 வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா. அப்போ நம்மளோட அசம்ஷனான அந்த R1 வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி அப்படிங்கிறது ராங் அப்படின்னு அர்த்தம். அது வந்து தப்பு. ஓகே, அப்போ R1 வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி இல்லை. ஓகே, R1 வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி இல்லை அப்படின்னா ஆஸ் பர் டெஃபினேஷன் நம்ம R1 என்னன்னு சொல்லலாம், செகண்ட் கேட்டகரின்னு சொல்லிடலாம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஹின்ஸ் R1 மஸ்ட் பி ஆஃப் செகண்ட் கேட்டகரி. அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த தியரம் இதோட முடிஞ்சிடுச்சு. இந்த தியரம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ஈஸி. அது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்ப நல்லா படிச்சுட்டு எழுதி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் இது மறக்காமல் உங்களுக்கு மெமரியில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.